நாம் சிறுவர்களுக்கான இந்த சிறப்பு ஞாயிறை அனுசரிக்க இருக்கின்றோம். அவை நாங்கள் அந்த உணர்வோடு வழிபாட்டை நாம் பங்கெடுப்போம். நம் கண்களை மூடி தலை வணங்கி அமைதியான முறையில் வழிபாட்டிற்கென்று நம்மை நாமே ஆயத்தம் செய்து கொள்வோம். தந்தை மைந்த தூய ஆவியானவராகிய ஒவ்வொரு கடவுளின் பெயராக ஆமென். ஜெபம் செய்வோம்.
and keep me lost and
ஓகே. ஸோ என்னோட நண்பன் ஜாக்
சின்ன பிள்ளைங்க ஊழியத்தில் எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கிறவர். ஸோ இந்த நாள்லையும் நம்ம யாத்ராகம் புத்தகம் 2வது அதிகாரம் 1 முதல் 3 மற்றும் 9வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யாத்ராகம் புத்தகம் 2வது அதிகாரம் 1, 2, 3 மற்றும் 9. நாம் ஜெபிக்கலாம். கிருபை நிறைந்த நல்ல தெய்வமே, இந்த நல்ல இனிமையான காலை வேளைக்காக, ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது உம்முடைய வார்த்தை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு பேசுங்க. உம்முடைய வார்த்தையின் மூலமா எங்களை திடப்படுத்துங்க, எங்களோடு இருந்து வழி நடத்துங்க. அன்பரட்சகர் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஒரு இனிமையான குடும்பத்துல 2 சுட்டி பிள்ளைங்க இருந்தாங்க. அந்த பிள்ளைகளோட வேலை என்னன்னா, எப்ப பார்த்தாலும் அப்பா அம்மா கிட்ட போய் கேள்விகள் கேட்கறது தான். ஒரு முறை என்ன பண்ணாங்க, அப்பா அம்மாக்கு பயங்கரமா சண்டை வந்து 2 பேரும் கோவத்துல இந்த பக்கம் அந்த பக்கம் உக்காந்துட்டு இருக்கும் போது இந்த 2 பிள்ளைகளும் போய் கேள்வி கேட்டாங்க. அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா பேய்னா என்னதுன்னு கேட்டாங்க. என்னது? ஆமா, அப்பதான் சண்டை முடிஞ்சிருக்கு. சோ அப்பா என்ன பதில் சொல்லியிருப்பாரு நம்ம எல்லாருக்கும் தெரியும். சரியா? நீங்க நினைச்சது கரெக்ட், 100க்கு 100 மார்க் வாங்கிட்டீங்க. இப்ப அதே பிள்ளைங்க திரும்ப அம்மா கிட்ட வராங்க. அம்மா கிட்ட வந்துட்டு, அம்மா நாய்னா யாரு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இதுக்கும் கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்க. உங்க அப்பா தான்டா, நான் கட்டிக்கிட்டதுல இருந்து அவர் குலைச்சுனே இருக்கிறாரா, இன்னும் ஸ்டாப் ஆகவே இல்லை அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா அந்த வீட்டுக்கு விருந்தாளி வராங்க. விருந்தாளிங்க வந்துட்டு கதவை தட்டும் போது இந்த 2 பிள்ளைகளும் போய் கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்தோடனே எங்கடா அப்பா அம்மான்னோடனே அதுக்கு அந்த பிள்ளை சொன்னாங்க, வாங்க பேய் சமைக்குது, நாய் குளிக்குது அப்படின்னாங்க. இது யாரோட தப்பு? யாரோட தப்பு? ஏன்? பிள்ளைங்க கிட்ட என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, எப்படி நடக்கணும், எப்படி நடக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு பெற்றோரா நான் தான் சொல்லி கொடுக்கணும். நானே தவறும் பட்சத்துல என் கிட்ட வர பிள்ளைங்க நல்லா ஒழுக்கமா இருக்கணும்னு நினைச்சா அது மிகப்பெரிய தப்பு. சோ வேதம் சொல்லுது, பிள்ளைகளுக்கு தவறான முன்மாதிரிகளாய் நீங்க இருப்பீங்கன்னா உங்களோட கழுத்துல எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமா இருக்கும். சோ கர்த்தர் என்கிட்ட ஒரு பிள்ளைய கொடுத்திருக்காருன்னா அதோட நோக்கம் என்னன்றத நம்ம வாசிச்ச இந்த யாத்ராகம் 2வது அதிகாரம் ஒரு சில வசனங்கள்ல இருந்து 3 காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ள போறோம். முதலாவது 2வது வசனத்தை பார்க்கும் பொழுது, அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். ஏன் ஒளிச்சு வைக்கணும்? ஏன் ஒளிச்சு வைக்கணும்? ஏன்னா பார்வன் சொல்லிட்டான், 2 வயசுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளை என்ன பண்ணணும்? கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் திட்டம் போட்டார். உடனே அது ஒரு கேட்ச கேட்டு எல்லாரும் கொலை பண்றாங்க. இங்கேயும் அந்த அம்மா அந்த நேரமே தான் இருக்காங்க. அந்த சமயத்துல அந்த பிள்ளைய ஒளிச்சு வைக்கிறாங்க. என்னோட கேள்வி, இவ்வளோ பயங்கர மோசமான நேரத்துல அந்த பிள்ளை அழகா இருந்தா என்ன, அழகா இல்லா கட்டி என்ன? அதை ஏன் பைபிள்ல சொல்லணும்? உயிர் காப்பாத்துற நேரத்துல நீங்க உயிர் காப்பாத்துவீங்களா, இல்ல அந்த பிள்ளை அழகா இருக்கா அசிங்கமா இருக்கான்னு பார்த்துட்டு இருப்பீங்களா? உயிர் காப்பாத்துவான். ஆனா இங்க அழகுள்ளது என்று கண்டு அதனால அவங்க என்ன பண்ணாங்களா? ஒளிச்சு வச்சாங்களா? ஏன்? எபிரேய கலாச்சாரத்துல ஒரு குழந்தை அழகா பிறந்ததுன்னா அந்த குழந்தை கடவுளால அனுப்பப்பட்டது, கடவுளோட காரியத்தை செய்யுதுன்னு சொல்லி எபிரேய ஸ்திரீகள் நம்பிட்டு இருந்தாங்க. அவங்களோட விசுவாசமே என்னன்னா, ஒரு குழந்தை அழகா இருந்துச்சுன்னா அந்த குழந்தை என்னோட குழந்தை இல்ல, யாரோட குழந்தை? யாரோட குழந்தை? கடவுளுடைய குழந்தை. கடவுளோட ஏதோ ஒரு நோக்கத்தை இந்த குழந்தை என்ன பண்ண போகுது? நிறைவேற்ற போகுதுன்றத அறிஞ்சுதான்
அந்த குழந்தை என்ன பண்ணாங்க? காப்பாத்துனாங்க. அந்த குழந்தைய பதுக்கி வச்சாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொல்லக்கூடிய என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெற்றோர்கள் தேவ சித்தத்தை அறிந்திருந்தார்கள். இங்க மோசையோட அம்மா எனக்கு ஏன் குழந்தை பிறந்துச்சுன்ற நோக்கத்தை அவங்க அறிஞ்சதுனாலதான் அந்த பிள்ளைய அந்த நோக்கத்துக்கு நேரம் அவங்களால வழி நடத்த முடிஞ்சிச்சு. இன்னைக்கு கடவுள் என் கையிலையும் கொடுத்திருக்கிற பிள்ளைக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. வேதம் சொல்லுது, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் ஈவு. சரிங்களா? சோ என்னோட கேள்வி, வேர்ல்டு பாப்புலேஷன்ல எந்த நாடு முதன்மையா இருக்கு? இந்தியா. எப்ப தெரியுமா? எப்பத்துல இருந்து? கோவிட்க்கு அப்புறம். இல்ல, கோவிட்க்கு அப்புறம் சீனாவை இந்தியா பீட் பண்ணிச்சு. இந்தியா தான் இப்போ உலக மக்கள் தொகையில முதலிடம். நிறைய பாப்புலேஷன்ஸ் இந்தியால தான் இருக்காங்க. இதே இந்தியால தான் ஃபர்டிலிட்டி சென்டர், கருத்தரிப்பு மையங்களும் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ நிறைய பேர் லேக்ஸ் கணக்கில் செலவு பண்ணி, லட்சம் கணக்கில் செலவு பண்ணி எனக்கு ஒரு பிள்ளை வேணும்னு சொல்லி இதே நாட்டில் இருக்கிறவங்க கிட்ட தான் கடவுள் உங்க கையில ஒரு பிள்ளைய கொடுத்துருக்காரு, எந்த செலவும் இல்லாம. எத்தனையோ பேர் அதுக்காக பிரயாசப்பட்டு இருக்காங்க. ஆனா கடவுள் இன்னைக்கு எனக்கு ஒரு பிள்ளை செல்வத்தை கொடுத்துருக்காருன்னா ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு. ஒரு பெற்றோரா நான் அதை என்ன பண்ணணும்? அறிஞ்சுக்கணும். அன்னைக்கு மோசையோட அம்மா அறிஞ்சிட்டு இருந்தாங்க, இந்த பிள்ளை அழகா இருக்கு, உயிர் சாகிற நிலைமையில இருந்தாலும் இந்த பிள்ளை அழகா இருக்கு, கடவுள் இந்த பிள்ளைய கொண்டு ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போறாரு, நான் இந்த பிள்ளைய ஒளிச்சு வைக்கணும்னு சொல்லி அந்த பிள்ளையை கடவுள் எதுக்காக தந்தாருன்ற நோக்கத்தை அவங்க தெரிஞ்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு என் உலகத்துல எத்தனையோ பிள்ளைங்க இல்லாம தவிச்சிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில கூட கடவுள் எனக்கு ஒரு கர்ப்பத்தின் கனியை கொடுத்திருக்காருன்னா அவர் எதுக்காக என் கையில கொடுக்கணும்? நான் இன்னும் அவங்கள விட உத்தமனா? அப்புறம் ஏன் கடவுள் எனக்கு இந்த செல்வத்தை கொடுக்கணும்? கணவன் மனைவியா இருந்த எங்களை எதுக்கு ஒரு படி உயர்த்தி பெற்றோர்களா மாத்தணும்? எதுக்கு அந்த அந்தஸ்தை கொடுக்கணும்? உங்க பிள்ளைய கடவுள் ஏதோ ஒரு காரியத்துக்கு முன் குறிச்சிருக்க, அதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாரு. உங்க பிள்ளைங்க சாதாரணமா உங்க கையில கிடைக்கல, கடவுளோட சித்தத்தின்படி தான் உங்க கையில கிடைச்சிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் பெற்றோர்கள் தேவ சித்தத்தை அறிந்திருந்தார்கள். இப்போ 3வது வசனம் வாசிக்கலாம். ஓகே, இவங்க பிள்ளைய கடவுள் கொடுத்தாரு, எந்த சித்தத்துக்காக கொடுத்தாருன்னு தெரிஞ்சிருந்தாலும் இவங்களோட பலத்துல அந்த பிள்ளைய வளர்க்கணும்னு நினைச்சாங்க. முடிஞ்சதா? முடியல. நான் நினைக்கிறேன் இந்த 3 மாசமும் அவங்க பட்ட வேதனை இருக்கு தெரியுங்களா? யாரு சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்களோ, யாராச்சும் கண்டுபிடிச்சு என் குழந்தைய வெட்டிடுவாங்களோ, யாராச்சும் கண்டுபிடிச்சு என் குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிச்சிருவாங்களோன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் பயந்து 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 வாழ்ந்தாங்க. கடைசியா இதுக்கப்புறம் என்னால முடியவே முடியாதுன்னு சொல்லி ஒரு பெட்டியை செஞ்சு அதுல குழந்தைய வச்சு கடத்தி நதி ஓரத்துல விட்டுட்டாங்க. சோ இதுக்கு நான் கொடுக்கக்கூடிய தலைப்பு, தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார்கள். பெற்றோர்கள் தேவ சித்தத்துக்கு தங்களோட பிள்ளைகளை ஒப்பு கொடுத்தாங்க. இதுக்கப்புறம் அவங்க பயப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் எப்படியாவது பாதுகாத்துக்கணும், நான் எப்படியாச்சும் பாதுகாத்துக்கணும்னு சொல்லி அவங்களோட பலத்துல இருந்த வரைக்கும் அவங்களால முடியல. கடைசியில என்னவோ கடவுள் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி கடவுள் கிட்ட முழுமையா தன்னோட பிள்ளைய ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் தைரியமா இப்ப வளர்க்க ஆரம்பிச்சாங்க. எந்த தாய் பயந்து பயந்து என் பிள்ளை செத்துருமோன்னு சொல்லி நினைச்சாங்களோ அதே தாய் தைரியமா வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? கடவுள் கையில ஒப்பு கொடுத்துட்டாங்க. இது வரைக்கும் தான் என்னால முடியும்பா, இதுக்கப்புறம் என்னால காப்பாற்ற முடியாது. பிள்ளை அழுது சத்தம் கேட்கும், நிறைய பேர் வருவாங்க, என் உயிருக்கு ஆபத்து, நான் உங்க கையில ஒப்பு கொடுக்குறேன், நீங்க இந்த பிள்ளையோட வாழ்க்கையை மாத்துங்க, நீங்க இந்த வாழ்க்கையை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்த உடனே அதே பிள்ளைய தைரியமா வளர்க்கத்தக்கதான ஒரு இடத்த, ஒரு வாய்ப்பை தேவன் அவங்களுக்கு கொடுத்தார். இன்னைக்கு நீங்க உங்களோட பிள்ளையோட தேவ சித்தத்தை மட்டும் அறிஞ்சுக்கிட்டா போதாது, அந்த தேவ சித்தத்துக்கு உங்களோட பிள்ளைய என்ன பண்ணணும்? ஒப்பு கொடுக்கணும். நான் பிள்ளைய அறிஞ்சுக்கிட்டேன், ஆனா நான் என்னோட இஷ்டப்படி வளர்ப்பேன், முடியாது முடியாது.
என் பிள்ளைய நான் இந்த மாதிரி தான் வச்சுப்பேன், முடியாது. உங்க பிள்ளைய கடவுளோட சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும்போது கடவுள் அந்த பிள்ளைய நேர்த்தியா என்ன பண்ணுவாரு, வழி நடத்துவார். இன்னைக்கு நிறைய பேர் நம்மளோட பிள்ளை என்ன தெரியுமா பார்க்குறோம், நம்மளோட ஆசையை நிறைவேற்றுற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அது ஒரு கருவி. நான் தான் டாக்டர் ஆகல, நீயாவது படிச்சுன்னா ஆகணும், தப்பு இல்லை. அதுக்கு முன்னாடி கடவுள் என் பிள்ளையோட சித்தம் என்ன, கடவுள் என்னோட வாழ்க்கையில இந்த பிள்ளைய கொடுத்துருக்காருன்னா அவர் என்ன நோக்கத்தோட கொடுத்துருக்காரு, அந்த நோக்கத்தை நான் தெரிஞ்சிட்டு இருக்கேனா, அந்த நோக்கத்துக்கு நான் ஒப்பு கொடுத்துருக்கேனா. படிக்கிட்டோம், என் பிள்ளை சர்ச்சுக்கு வரலனாலும் பரவாயில்ல, படிக்கட்டும். என் பிள்ளை சண்டே கிளாஸ்க்கு வரலனாலும் இல்லை, படிக்கட்டும். வெரி குட், படிப்பு நல்லது, இந்த உலகத்துக்கு ரொம்ப தேவை. நான் சொல்றேன், அந்த படிப்பு உங்க பிள்ளை எத்தனை வருஷம் காப்பாத்துன்னு நினைக்கிறீங்க? மிஞ்சி போனா 80 வருஷம். அதுக்கப்புறம் இந்த உலகத்துல பிறந்த எல்லாரும் ஒரு காரியத்தை சந்திக்கணும், மரணம். அந்த மரணத்துக்கு அப்புறம் தான் 2 காரியம் இருக்கு. ஒன்னு நித்திய ஜீவன், இன்னொன்னு நித்திய மரணம். என் பிள்ளை இந்த உலகத்துல நல்ல லக்ஸூரியஸா பணக்காரனா வாழட்டும், வெரி குட், தப்பே இல்லை, அது தப்பே இல்லை. அதே நேரத்துல என் பிள்ளை அந்த நித்தியத்திலேயும் வாழணும். அதுக்கு நான் என்ன காரியம் செய்யறேன்? நம்ம சின்ன வயசுல எல்லாம் கேட்டிருப்போம், எங்க அப்பா அம்மாவெல்லாம் காலையில சண்டே சர்வீஸ் போயிட்டு வந்து என்ன மெசேஜ் கொடுத்தாங்களோ அதை சொன்னாதான் எனக்கு டிஃபனே கொடுப்பாங்க. கேள்விப்பட்டிருக்கோமா? எத்தனை பேர் இதை கடந்து வந்திருக்கீங்க? இந்த சமுதாயம் அந்த மாதிரி எப்பயாச்சும் சொல்லி கேள்விக்குமா? மாறா பேரண்ட்ஸ் தான் சொல்றேன், நீ சர்ச்சுக்கு வரலனாலும் பரவாயில்ல, ஒழுங்கா ஸ்கூலுக்கு போ, நல்லா படி. நான் திரும்ப சொல்றேன், படிப்புக்கு எதிராக நான் பேசவே இல்லை. படிப்பு ரொம்ப முக்கியம்தான். ஆனா அதை விட முக்கியம் அவனுக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கு. அந்த ஆத்மாக்கு ஆண்டவரோட வார்த்தை தேவை. அந்த ஆத்மா ஆண்டவரோட வார்த்தையால போதிக்கப்படணும், போஷிக்கப்படணும். அந்த ஆத்மாவுக்கு நியாய தீர்ப்பு இருக்கு, நியாய தீர்ப்புல போய் அந்த ஆத்மா நிக்கணும். இங்க செல்வந்தனா வாழ்ந்துட்டு அந்த நியாய தீர்ப்புல நித்தியத்தை இழந்தா அவனை விட பரிதபிக்கப்பட்டவன் இந்த உலகத்துல யாருமே இல்லை. ஸோ இன்னைக்கு என்னோட பிள்ளை உலக பிரகாரமான ஞானத்துல வளருதுன்றதை விட ஆவிக்குரிய வாழ்க்கையில என் பிள்ளை வளருதுன்றது ரொம்ப முக்கியம். ரெண்டுத்தையும் பேலன்ஸா கொண்டு போகணும். தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. என் பிள்ளை ஏன் இப்படி இருக்கானே தெரியல, நான் ஜபம் பண்ற மாறவே மாட்டான், அவங்களுக்கு சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. கடவுள் கண்டிப்பா ஒரு நாள் மாத்துவார். நீங்க உங்களோட பலத்தால மாறுவான்னு என்ன முயற்சி எடுத்தாலும் நான் சொல்றேன், அது வீண். வேதம் சொல்லுது, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் சொல்லி வேதம் சொல்லுது. நீங்க கடவுள் கையில உங்க பிள்ளைய ஒப்பு கொடுங்க. கடவுள் உங்க பிள்ளையோட வாழ்க்கையை சூப்பரா மாத்துவார். நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவு உயரத்துக்கு கொண்டு போவார். உங்க பிள்ளை ரொம்ப முக்கியமானவங்க. பெற்றோர்கள் தேவனுடைய சித்தத்துக்கு தங்களோட பிள்ளையை ஒப்பு கொடுத்தார்கள். 3வது 9வது வசனம், ஓகே, 3வதா நான் கொடுக்கக்கூடிய தலைப்பு தேவ சித்தத்தை நிறைவேற்றினார்கள். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளையோட வாழ்க்கையில தேவ சித்தத்தை நிறைவேற்றினார்கள். இப்ப இந்த குழந்தை மோசையோட அம்மாது, ஆமா தானே? ஆமாவா இல்லையா? ஓகே, இப்ப இந்த குழந்தைய யாருக்காக வளர்க்கணும்னு சொன்னாங்க? யாருக்காக வளர்க்கணும்? பார்வோனோட குமாரத்திக்காக அவங்க அம்மாவே அந்த குழந்தைய வளர்க்கணுமா. இத மோசையோட தாய் கேட்கும் போது அவங்களோட மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். ஆனா அது மோசையோட பிள்ளையா வளர்ந்துச்சுன்னா குடிசையில உயிருக்கு பயந்து வளர்ந்துருக்கணும். ஆனா இப்ப தைரியமா ஒரு ராஜாவோட பிள்ளையா அவங்க அம்மா கிட்ட வளருது. அவங்க அம்மா எப்பயாச்சும் யோசிச்சு பார்த்துருப்பாங்களா, என் பிள்ளை உயிரோடு இருக்குன்னு சொல்லிட்டு? நாணல் பெட்டியில விட்டு அனுப்பும் போது இந்த பிள்ளை உயிரோடு இருந்துச்சுன்னா பார்க்கலாம், அதுதான் அவங்களோட மைண்ட் செட். ஆனா திரும்ப அது என்கிட்டே வரும், அது சாதாரணமான பிள்ளையா வராது, எகிப்தோட ராஜாவாவே என்கிட்ட வரும்னு சொல்லி அவங்க நினைச்சு கூட பார்க்கல. இதுதான் கடவுள் செய்யற கிரியை. கடவுளோட கிரியையை நம்மளோட மூளையால ஒரு நாளும் புரிஞ்சிக்கவே முடியாது. நம்மளோட மூளைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செய்யறவர் தான் நம்முடைய தேவன். பெரிய காரியங்களை செய்வார். இப்போ மோசையோட அம்மா கிட்ட போய் அந்த பார்வோன் குமார்த்தி சொல்றாங்க, இந்த பிள்ளைய நீ எனக்காக வளர்த்துட்டு, அது என் பிள்ளை, உன் பிள்ளையா இருந்தாலும் சரி, நான் இப்போ உன் கையில கொடுத்துருக்கேன், அதை நீ யாருக்காக தான் வளர்க்கணும்? எனக்காக தான் வளர்க்கணும்.
இந்த மைண்ட் செட்ல தான் கடவுள் உங்க கையிலயும் அந்த பிள்ளைய கொடுத்துருக்காரு. அது என் பிள்ளை, ஆமா உங்க பிள்ளை, 100% உண்மை. ஆனா அதை உங்க இஷ்டத்துக்கு வளர்க்கக்கூடாது, அது இஷ்டத்துக்கு வளர்க்கக்கூடாது. அதுக்காக கடவுள் உங்க கையில கொடுக்கல. உங்க கையில கொடுத்ததுக்கான நோக்கம் என்ன தெரியுமா? ராஜா வீட்டு பிள்ளையா அதை வளர்க்கணும். அந்த யூத ராஜா வீட்டு பிள்ளையா அது இந்த பூமியில வாழணும். அதுக்காக தான் உங்களை ஒரு கருவியா கடவுள் வச்சிருக்காரு. அப்படி நீங்க வளர்க்கும் போது வேதம் சொல்லுது, உங்கள் பிள்ளைகள் உங்கள் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல இருப்பார்கள், உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவமர கன்றுகளை போல இருப்பார்கள். எப்ப? என் பிள்ளையோட சித்தம் என்ன நான் தெரிஞ்சுக்கணும், என் பிள்ளையோட சித்தத்தை, கடவுளோட சித்தத்துக்கு என் பிள்ளைய ஒப்பு கொடுக்கணும், அந்த சித்தத்துல என் பிள்ளைய வழி நடத்தணும். அப்படி வழி நடத்தும் போது சங்கீதம் 128 சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள், 121 சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் என் குடும்பத்திலையும் இருக்கும். இன்னைக்கு என் பிள்ளை நல்லா வளர்றதும் மோசமா இருக்கிறதும் என் கையில தான் இருக்கு. கர்த்தர் உங்களை நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்திருக்காரு. என் கையில் அழகான ஒரு வேர்டு இருக்கு. இந்த வேர்டு நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வேர்டு என்ன தெரியுமா? இந்த வேர்டு மிஷனரி. மிஷனரினா யாரு? சரி, கடவுளோட ஊழியத்தை செய்யறேன்னு சொல்வீங்க. ஆனா அது இல்லை. மிஷனரின்றவங்க ஒரு வேலையை செய்து முடிக்கிறதுக்காக தேர்வு செய்யப்பட்டவர்கள் தான் இந்த மிஷனரிஸ். சரிங்களா? மிஷனரினா யாருன்னா ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்காக தெரிவு செய்யப்பட்டவர்கள் மிஷனரிஸ். அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வேலை என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மிஷின். அவங்க செய்யற வேலையோட பேரு மிஷின். ஸோ இன்னைக்கு கடவுள் உங்களை என்னையும் யாரை வச்சிருக்கா தெரியுமா? மிஷினரியா வச்சிருக்கார். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற மிஷன் என்ன தெரியுமா? கடவுள் என் கையில கொடுத்த பிள்ளைய அவருக்காக வளர்க்கணும். இந்த மிஷின்ல நான் பாஸ் ஆயிட்டா அந்த பிள்ளை அவங்க பிள்ளைக்கு என்னவா இருக்கும்? மிஷினரியா இருக்கும். இல்லைன்னா அந்த பிள்ளை ராஜ்யத்தை மிஸ் பண்ணிடும். என் பிள்ளை மிஷினரியா மாறுறதும் ராஜ்யத்தை மிஸ் பண்றதும் என் கையில தான் இருக்கு. பெற்றோர்கள், உங்களோட பொறுப்பு ரொம்ப முக்கியமானது, மேன்மையானது, கனம். கடவுளை அதை நம்பி கொடுத்துருக்கு. அந்த நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணாம அவரோட சித்தத்தை நிறைவேற்றுறதுலாம் நம்ம இருக்க கடவுள்கிட்ட ஒப்பு கொடுக்கலாமா? ஒரு நிமிஷம் கண்களை மூடி. கர்த்தர் நமக்கு கொடுத்த செல்வத்துக்காக நன்றி செலுத்தலாமா? எந்த நோக்கத்தோடு கடவுள் கிட்ட அந்த பிள்ளை செல்வத்தை கொடுத்திருக்காரு? அந்த நோக்கத்தை நான் இது வரைக்கும் நிறைவேற்றிட்டு இருக்கேனா? தேவ சித்தத்துக்கு என் பிள்ளைய ஒப்பு கொடுத்திருக்கேனா? கர்த்தரோட வார்த்தையில என் பிள்ளை வளரணும், கர்த்தரோட வார்த்தையோட அறிவையும் என் பிள்ளை பெற்றுக்கணும்னு சொல்லி நான் ஏதாச்சும் முயற்சி எடுத்திருக்கேனா? கணக்கு கேட்கும் கர்த்தர் வருவார். அவர் முன்னாடி நம்ம வெட்கப்படாம அவர் நமக்கு கொடுத்த இந்த பிள்ளை செல்வத்தை அவருக்காக வளர்க்க உதவி கேட்கலாமா? கேட்கும் கர்த்தர் வருவார், அவர் முன் நீ வெட்கப்படாமல் அவர் தந்த தாளந்தை அவர் காய் நீ பயன்படுத்து, அவர் தந்த தாளந்தை அவர் காய் நீ பயன்படுத்து. கிருபை நிறைந்த நல்ல தெய்வமே, இந்த நல்ல இனிமையான ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துறோம். கர்த்தர் எங்களை எவ்வளோ கனமுள்ளவர்களா மாற்றி இருக்கிறீர். இந்த உலகத்துல பெற்றோர்கள் என்ற ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறீர். எங்களை நம்பி ஒரு பிள்ளை செல்வத்தையும் நீங்க கொடுத்திருக்கீங்க. அதற்காக நன்றி. நீர் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்த அப்பா, எங்களுக்கு ஈவாய் கொடுத்த எங்களோட பிள்ளை செல்வத்துக்காக நாங்க நன்றி செலுத்துறோம். அதை நீர் எதற்காக எங்களோட வாழ்க்கையில் அனுமதித்திரோ அந்த சித்தத்தை நாங்கள் உணர்ந்தவர்களாய் காணப்பட எங்களுக்கு வேண்டிய கிருபை கொடுங்கப்பா. எங்க பிள்ளைகளை நாங்க உங்களோட சித்தத்துக்கு ஒப்புவிக்கணும். எங்களோட பலத்தால நாங்க மோதி பார்த்தோம், எங்களோட பலத்தால நாங்க வளர்த்து பார்த்தோம், எங்களால முடியல. தோல்வி தோல்வி தோல்விதான். அன்னைக்கு மோசையோட அம்மா உங்க கையில ஒப்பு கொடுத்தது போல நாங்களும் ஒப்பு கொடுத்துடுறோம். கர்த்தர், நீங்க எங்களை பிள்ளைய பொறுப்பெடுத்துக்கணும், எங்க பிள்ளைய வளர்த்து
என் பிள்ளை ஒரு நாள் உமக்காக வளர்கிறதை எங்கள் கண்கள் கண்டு உமக்கு நன்றி செலுத்துற நாட்களுக்குள்ள எங்களை கொண்டு போங்க. கர்த்தர் அப்படி செய்ய போற கிருபைக்காய் நன்றி. அன்பர் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. இந்த நாள்ல இந்த வாய்ப்பினை கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அதுக்கப்புறம் எங்களுடைய ஆயர் கிறிஸ்டிராஜ் ஐயாக்காக நன்றி செலுத்துறேன். என்னோட ஊழியத்துல அதிகமாக உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு நபர், ஊழியத்துல நான் போகும்போதெல்லாம் திறந்த வாசலை கொடுக்கக்கூடிய ஒரு ஆயருக்கு நன்றி செலுத்துகிறேன். சபை தலைவர், செயலர், பொருளர், வாலிபர்கள், விசுவாசிகள், குறிப்பா குட்டி பிள்ளைங்க, உங்க எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்களையும் சிறுவர் தின நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. நம்ம யாவரும் எழுந்து நின்று ஸ்தோத்திர பலிகீதத்தை பாடும். கடவுளே, சுத்த இருதயத்தை என்னிலே சேரோஸ்தேயம், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தேன்று என்னை தள்ளி விடாதேரும். உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாதேரும். உமது இரட்சணிய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும். உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, நன்றி கலந்த இருதயத்தோடு உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். இந்த மகிழ்ச்சியான ஓய்வு நாளில் நாங்கள் தூய ஜேம்ஸ் குடும்பமாக இணைந்து எங்கள் திருச்சபையில் உள்ள சிறுவர்களை முன்னிட்டு இந்த சிறுவர் சிறப்பு ஞாயிற்றுக்கிழமையை அனுசரிக்க நீர் பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி. இவ்வழிபாட்டிலும் ஆண்டவரே, உமது வார்த்தைகளை மிக நேர்த்தியான முறையில, மிக எளிமையான முறையில பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் புரிந்து கொள்கின்ற வகையில பகிர்ந்தளித்ததான ஆண்டவரே, சிறுவர் மத்தியில உமது திருப்பணியை செய்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் வினோத்குமார் அவர்களுக்காக உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். அவருடைய இந்த ஊழியங்கள் குறிப்பாக ஆண்டவரே, எங்களுடைய வேலூர் ஆண்டவரே மாவட்டத்தில், குறிப்பாக இந்த வேலூர் கிளையினுடைய இந்திய சிறுவர் சுவிசேஷ ஐக்கியத்தின் இயக்குனராக கடவுளை உரை வைத்து ஒரு உயர்வான ஸ்தானத்தை நீர் தந்தமைக்காக நன்றி சொல்லுகின்றோம். இன்னும் பல உயர்வுகளை இந்த ஊழியங்களிலே இவர் பெற்றுக்கொண்டு உமது நாம மகிமைக்கு என்று உமது ஊழியங்களை செய்யக்கூடிய நல்ல சூழல்களை ஒவ்வொரு நாளும் இறைவன் உருவாக்கி தர வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அவருடைய அன்பு மனைவி, குடும்பத்தின் மக்கள், பெற்றோர்கள், உறவுகள் யாவரையும் ஆண்டவராக இறைவனில் ஆசீர்வதிப்பீராக. இத்திருமொழிகளை உள்வாங்கி கொண்ட அன்பு சிறு பிள்ளைகள் யாவரையும், அருமையான பிள்ளைகளின் பெற்றோர்கள், திருச்சபையார் யாவரையும் கடவுளின் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, அன்பு பிள்ளைகள் வாழவும், அன்பு பிள்ளைகளை நாங்கள் சரியான விதத்துல உமக்கேற்ற பாதையில அர்ப்பணித்து ஒப்படைத்து நாங்கள் ஆண்டவரே பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய எல்லா சூழல்களையும் நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் வழியாய் உமது நாமம் ஒன்றே மகிமை அடையட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் யாவரும் அமர்ந்திருப்போம். நாம் வழிபாட்டுக்கு நிறைவு பாடலாக 625வது பாடல். இப்பாடலின் பொழுது நம்முடைய காணிக்கைகளை கர்த்தருக்கு என்று எடுப்போம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் என்கிற பாடல் 625வது கீர்த்தனை பாடல். மகிழ்வோம்
இயேசுராதனம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசு. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. உலகத்தின் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். திருவயதில் என்னை குறித்து வைத்தார். தூரம் போயினம் கரந்து கொண்டார். சின்னம் ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த காதலத்தின் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். எந்த சூழ்நிலையில் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையில் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பியவர் தந்த ஒரு பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த ஒரு பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். சமதிலங்கே அவருடனே ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த
பாதலத்தின் சொந்தக்காரவர் எந்தன் உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரவர் எந்தன் உள்ளத்தின் சொந்தமானார். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது நம்முடைய திருச்சபையில் உள்ள அன்பு சிறு பிள்ளைகள் அனைவருக்கும் ஒரு சிறப்பு மன்றாட்டு எடுக்கப்படுகிறது. ஆகையினாலே அனைத்து பிள்ளைகளும் பீடத்திற்கு முன்பதாக வரும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இரக்கமுள்ள பிதாவே, மீண்டுமாக மிகுந்த தாழ்மையோடு உம்மை நோக்கி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உமது திருப்பீடத்திற்கு முன்பதாக முழங்கால் படியிட்டுக் கொண்டிருக்கிற அன்பு சிறு பிள்ளைகள் யாவரையும் கடவுளாகிய இறைவன் நீர் ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அன்றைக்கு சிறு பிள்ளைகளை இயேசு ஆண்டவராகிய உம் திரு மைந்தரை தொடும்படி அழைத்து கொண்டு வரும்போது இயேசுவின் சீடர்கள் தடை செய்த போதிலும் இயேசு ஆண்டவர் மிகுந்த கனிவோடு சிறு பிள்ளைகளை என்னண்டை வருவதற்கு இடம் கொடுங்கள், தடை செய்யாதிருங்கள், பரலோக ராஜ்யம் இப்படிப்பட்டவர்களுக்கு உரியது என்று சொல்லுகிறேன். சிறு பிள்ளைகளை அன்போடு ஏற்று அரவணைத்து அவர்கள் மீது தம் கையை வைத்து அவர்களை ஆசீர்வதித்த ஆண்டவராய் நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, பாலகர் வாயினாலும் குழந்தைகளின் வாயினாலும் உமது வல்லமையை நீர் விளங்கச் செய்யக்கூடிய ஆண்டவராய் நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி. சிறு பிள்ளைகளை அதிகமாய் நேசிக்கிற ஆண்டவர் நீர். இயேசுவையும் இந்த உலகத்துல எங்களை மீட்க நீர் குழந்தையாகவே பிறக்கச் செய்து சிறு பிள்ளையாக அவர் இருந்து வளர்ந்து எங்கள் வாழ்விற்காக அவர் வாழ்வை இழந்தார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். இப்படி சிறு பிள்ளைகளை மிக அதிக நிலையில நீர் பயன்படுத்தக்கூடியவராய் உமது ஊழியங்களுக்கு பெரிய பெரிய காரியங்களுக்கு இவர்களை பயன்படுத்தக்கூடியவராக நீர் இருந்ததற்காக உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். சிறு பிள்ளையாய் இருந்தவர்களை நீர் அரசராக உயர்த்தி இஸ்ரேல் மக்களை ஆளக்கூடிய ஆற்றலையும் ஞானத்தையும் அன்றைக்கு நீர் தந்தீர். நன்றி சொல்லுகிறோம். தாவீது, சாலமோன் போன்ற அரசர்கள் எல்லாரையும் சிறுவர்களாக இருந்த போதில நீர் அவர்களை உயர்த்தி அவர்களை நீர் ஆசீர்வதித்து அவர்களுக்கு வேண்டிய திறன்மையும் ஞானத்தையும் அறிவையும் ஆற்றலையும் தந்து ஆளுமையை தந்து அவர்கள் வழியாக ஆண்டவரே நீர் உமது மக்களை வழிநடத்தி நீர் நன்றி சொல்லுகின்றோம். இவர்களை அபிஷேகம் செய்யக்கூடிய ஆசீர்வாதத்தையும் அன்றைக்கு சாமுவேல் என்கின்ற சிறுவனுக்கு நீர் தந்தீர். அன்பின் ஆண்டவர் தாமே இப்பொழுதும் முழங்காலில் இருக்கின்ற அன்பு பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பாரும். இவர்கள் சிறுவர்களாக இருக்கிற இந்த வேளையில நீர் இவர்களை ஆசீர்வதித்து
உமது திருப்பணிகளுக்காக, உமது திட்டத்திற்காக இவர்களை பயன்படுத்தி அருள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். பிள்ளைகளுக்கு வேண்டிய மெய் ஞானத்தை, அறிவை, ஆற்றலை இறைவன் தாரும். உம்மை பற்றி அறிகின்ற அறிவில பிள்ளைகள் நாள்தோறும் வளரவும், உமக்கு பயப்படுகின்ற விதத்திலே அன்பு பிள்ளைகள் வளரவும், ஆண்டவரே எல்லா நிலைகளிலும் உம்மை சார்ந்து அன்பு பிள்ளைகள் வாழவும் கர்த்தராகிய இறைவன் துணை புரிய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். அன்பு பிள்ளைகளை பெற்றோர்களும் ஆண்டவரே உறவுகளும் திருச்சபையும் மிக நேர்த்தியான பாதையில, இறைவனுக்கு ஏற்ற பாதையில நடத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களை எங்களுக்கு நீர் உருவாக்கி தர வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அது கிருபையினாலே அன்பு பிள்ளைகள் யாவரையும் கர்த்தராகிய இறைவன் தொடர்ந்து எடை கட்டி காத்துக் கொள்வீராக. படிக்கிற இந்த காலங்களில கர்த்தராகிய இறைவன் அன்பு பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தை தந்து சிறப்போடு ஆண்டவரை இந்த கல்வியின் காலங்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள அருள் புரிய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அனைவரையும் தாழ்த்துகிறோம். கர்த்தராகிய இறைவன் தாமே அன்பு பிள்ளைகளை தொடர்ந்து வழிநடத்தி ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பும் இரக்கம் நிறைந்த பரலோக பிதாவே, ஆமென். நம் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவின் கிருபை, தாயும் தந்தையுமாகிய கடவுளின் அன்பு, நம்மோடு என்றும் வாழ்பவராகிய தூய ஆவியானவரின் நட்புறவு, அன்பு பிள்ளைகளாயிருக்கிற உங்கள் அனைவரோடும், உங்கள் வாழ்வோடும், உங்கள் பெற்றோர்களோடும் கர்த்தருடைய மாறாத கரம் தங்கியிருந்த ஆண்டவராகிய இறைவன் தாமே உங்களை நிறைவோடு வழிநடத்தி ஆசீர்வதித்து காத்துக் கொள்வராக. ஆமென். ஸ்தோத்திரம். அப்படியே இருங்க, போவாதீங்க. இப்பொழுது பிள்ளைகளுக்கு ஒரு சிறிய பரிசு கொடுக்கப்படுகிறது திருச்சபையின் சார்பாக. அதை அருமையான அன்பு சகோதரர் திரு வினோத்குமார் அவர்கள் கொடுப்பார்கள். அப்படி இப்படி இப்படி வாங்க, அவர்கிட்ட நீங்க வாங்கிட்டு என்கிட்ட பிளஸ் பண்ணின்னு போயிடணும். போயிட்டு உங்க இடத்துல உட்காருங்க, சரிங்களா? அப்படி எழுங்க எழுங்க, இல்லைங்க. Okay. God bless you. Okay.
நாம் திருச்சபையினுடைய அறிவிப்பை தொடர்ந்து வாசிக்க. விசேஷித்த சிறுவர் ஆராதனையில் கலந்து கொண்டு இந்த ஆராதனையை சிறப்பாக வழிநடத்திய நம்முடைய போதக பிதா அவர்களுக்கும், இந்த ஆராதனையில் கலந்து கொண்டுள்ள திருச்சபையார் உங்கள் யாவருக்கும் இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் மீதான நாமத்தினாலே தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இந்த ஆராதனையில் கலந்து கொண்டுள்ள குறிப்பாக சிறு பிள்ளைகள் அனைவருக்கும் இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் மீதான நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய அழைப்பினை ஏற்று நம்முடைய திருச்சபைக்கு வருகை தந்து இந்த விசேஷ சிறுவர் ஆராதனையில் கலந்து கொண்டு தேவ செய்தியை நம்மிடத்திலே பகிர்ந்து கொண்டு இந்திய சுவிசேஷ சிறுவர் ஐக்கிய ஊழியத்தின் வேலூர் கிளையின் இயக்குநராக ஊழியத்தை தொடர்ந்து நடத்தி வருகிற ஊழியர் திரு வினோத்குமார் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார் அனைவருக்கும் நம்முடைய திருச்சபையின் சார்பாக தோத்திரங்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல உடன் வந்துள்ள சகோதரர் ஜாக்கப் அவர்களுக்கும் நம்முடைய திருச்சபையின் சார்பாக வாழ்த்துக்களையும் தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்ய நம்முடைய திருச்சபையினுடைய தலைவர் அவர்கள் முன்பாக வந்து அவருக்கு மரியாதை செய்யும்படி உங்களை அன்பாய் அழைக்கிறேன். அறிவிப்புகள். இன்று வேத வாசிப்பு அளித்து கொடுத்த சிறு பிள்ளைகள் அனைவருக்கும் திருச்சபையின் சார்பாக வாழ்த்துக்களையும் தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த வாரம் வேத வாசிப்பு வாசிக்க வேண்டிய குடும்பம் திரு ஷாம்குமார் பெலிண்டா ஆசிரியர் குடும்பம் என்பதை திருச்சபைக்கு அன்பாய் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று மாலை 4 மணிக்கு சிறுவர் பள்ளி நடைபெறும். சிறு பிள்ளைகள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள முடியாது உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற புதன்கிழமை மாலை 7 மணிக்கு வழக்கமான ஆராதனை நடைபெறும். அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள முடியாது உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாரத்தினுடைய வழக்கமான குடும்ப ஆராதனை நடைபெறாது. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை குடும்ப ஆராதனை இருப்பதால் இந்த இடைவாரத்திலே நடைபெறாது என்பதை திருச்சபைக்கு அன்பாய் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று இந்த சிறுவர் ஆராதனையில் கலந்து கொண்டுள்ள அனைத்து சிறு பிள்ளைகளுக்கும் கிஃப்ட் பரிசு பொருட்களையும் இனிப்புகளையும் ஏற்பாடு செய்து கொடுத்துள்ள திருச்சபையினுடைய குடும்பங்கள் அனைவருக்கும் திருச்சபையின் சார்பாக நன்றியும் தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதிலும் குறிப்பாக இந்த பவுச் பேகை பிள்ளைகளுக்கு காணிக்கையாக கொடுத்த திரு கிருஷ்ணமூர்த்தி சுதா அவர்கள் குடும்பத்தாருக்கு திருச்சபையின் சார்பாக நன்றியும் தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் அந்த பவுச்சுக்குள்ளாக பென்சில், பென், ஸ்கேல், ரப்பர், அந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம் மொத்தத்தையும் கிஃப்ட் கவராக கொடுத்த திரு ஜான் ஜேம்ஸ் டேசி எமிமாள் ஆசிரியர் குடும்பம் அவருக்கும் அவரது பிள்ளை ஜூவியத் ஜூப்ளியன்ட் அவர்களுக்கும் நம்முடைய திருச்சபையின் சார்பாக நன்றியும் தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் இந்த பிள்ளைகளுக்கு 5 ஸ்டார் சாக்லேட்
அனைத்தையும் கிஃப்டாக கொடுத்த திரு பாவேந்தன் பானுமதி அவர்கள் குடும்பத்தாருக்கு திருச்சபையின் சார்பாக நன்றியும் தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் இன்று ஆராதனையில் கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் இனிப்புகளை ஏற்பாடு செய்து கொடுத்த திரு சூரியகுமார் அர்ச்சனா அவர்கள் குடும்பத்தாருக்கு திருச்சபையின் சார்பாக நன்றியும் தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் இந்த ஆலய அலங்காரத்திற்கென்று பூக்களை இந்த 4 குடும்பங்களும் சேர்ந்து இணைந்து பூக்களை காணிக்கையாக கொடுத்துள்ளார்கள். அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியும் தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். திருச்சபை மக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். கடந்த மாதத்திலே நாம் அந்த அறுவடை திருநாள் அனுசரித்தோம். அந்த ஏல பொருட்களை எடுத்து சென்றவர்கள் அந்த ஏல காணிக்கைகளை சீக்கிரமாக கொடுக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அதில் ஏல பொருட்களை கொண்டு வந்தவர்களுக்கும் ஏல பொருட்களை ஏலம் எடுத்தவர்களுக்கும் பரிசுகள் காத்திருக்கிறது. அதை சீக்கிரமாக அந்த காணிக்கைகளை கொடுத்தால் அந்த பரிசு பொருட்களை கொடுக்கலாம் என்று, அதனால் சீக்கிரம் கொடுக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இன்று மாத காணிக்கை கொடுத்தவர்கள்
வருகிற சனிக்கிழமை அவருடைய அன்பு மகனுக்கு பிறந்த நாள். ஆகையினால இருவருக்காக நம்ம ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இரக்கமுள்ள பிதாவே, நன்றியோடு உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். இவ்வேளையிலும் இந்த பீடத்திற்கு முன்பதாக முழங்கால் படியிட்டுக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரர் திரு சாம் மணிகண்டன் அவர்களுக்காக உம்மை நோக்கி நாங்கள் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். இன்றைய நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை காணுகிற பாக்கியத்தை ஆண்டவராகிய இறைவனிற்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. மீண்டுமாக ஒரு புதிய ஆண்டை இவருடைய வாழ்க்கையில இறைவன் இணைத்து கொடுத்ததற்காக நன்றி சொல்லுகின்றோம். இந்த புதிய ஆண்டு இவர்களுக்கு வளமாய் இருக்கட்டும், ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். இந்த ஆண்டினுடைய அனைத்து நன்மைகளையும் தங்கள் வாழ்க்கையில இவர் மிகுதியாக பெற்றுக்கொள்ள கர்த்தராகிய இறைவன் கிருபை செய்வீராக. செய்கின்ற பணிகள் எல்லாவற்றையும் கடவுள் நீர் ஆசீர்வதியும். அவருடைய அன்பு மனைவி, குடும்பத்தின் பிள்ளைகளை, அன்பு குடும்பத்தின் பெற்றோர்கள் யாவரையும் கர்த்தராகிய இறைவன் நீர் ஆசீர்வதிப்பீராக. குறிப்பாக அவருடைய அன்பு மகன் ஆண்டவரே கிறிஸ்டன் அவர்களுக்காய் செபிக்கிறோம். வரக்கூடிய சனிக்கிழமை ஆண்டவரே தம்முடைய மகனும் ஆண்டவரே ஒரு புதிய பிறந்தநாளை காணப்போவதற்காக உமக்கு நன்றி. அன்பு பிள்ளையை கர்த்தராகிய இறைவன் நீர் ஆசீர்வதித்து அந்த புதிய ஆண்டிற்குள்ளாக அன்பு பிள்ளை நுழையும் போது இந்த புதிய ஆண்டு அன்பு பிள்ளைக்கு ஆசீர்வாதமாய் நன்மையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த சிறு வயதிலிருந்தே நீர் தருகின்ற எல்லா ஆசீர்வாதத்தையும் அன்பு பிள்ளை நிறைவோடு பெற்றுக்கொண்டு வாழ நமக்கு பயப்படுகின்ற பயத்திலே அன்பு பிள்ளை வளர கர்த்தராகிய இறைவன் தாமே அருள் தருவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நம் ஆண்டவர் இயேசுவின் கிருபை, கடவுளின் அன்பு, தூய ஆவியானவரின் நட்புறவு என்றும் உங்களோடு தங்கியிருந்த ஆண்டவராகிய இறைவன் தாமே நிறைவோடு வழிநடத்தி ஆசீர்வதித்து காத்தருள்வாராக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, நாம் இறுதியாக ஜெபித்து ஆசிரியரோடு கூடிய வழிபாட்டை நாம் நிறைவு செய்வோம். இந்த சிறுவர் சிறப்பு ஞாயிற்றுக்கிழமைக்கென்று அநேகர் தானாக முன்வந்து நிறைய காணிக்கைகளை நீங்கள் அளித்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றிகள், ஜெபங்களை நான் எடுத்துக் கொள்கிறேன். ஏன்னா யாருக்கிட்டையும் நம்ம கேட்கல. நம்ம சர்ச்சில் ஒரு பிளான் பண்ணோம். ஸோ அந்த பிளான் இதுதான் நாங்கள் செய்ய போகிறோன்றது தான் எங்களுடைய பிளான். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனால் அதை கடந்து அநேகர் தானாக முன்வந்து நீங்கள் செய்திருப்பது மிக மகிழ்ச்சி. ஆகையினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக அருமையான அன்பு ஊழியர், அவருடைய பணி, அவருடைய இறைப்பணி இன்னும் சிறக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அனைவரும் கூட தொடர்ந்து வேண்டிக் கொள்வோம். நாம் இறுதியாக ஜெபிப்போம். சர்வத்திற்கும் வல்ல கடவுளே, நாங்கள் உறுதியான விசுவாசத்திலே உமக்கு ஊழியம் செய்யவும், உம் நாமத்தை அறிக்கையிடுவதில் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கவும், உம் வார்த்தை கட்டப்பட்டிராமல் அதன் தன்மைக்கு ஏற்றபடி தாராளமாய் கிறிஸ்துவனுடைய பரிசுத்த ஜனத்தின் மகிழ்ச்சிக்கும் வளர்ச்சிக்கும் பிரசங்கிக்கும்படி உம் தூய ஆவியானவரையும் பரத்திலிருந்து வருகின்ற மெய்ஞானத்தையும் உம் திருச்சபைக்கு நெறியந்தருள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, மீண்டும் ஒருமுறை கூட இந்த சிறப்பான சிறுவர் ஞாயிற்று வழிபாட்டிற்காக நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவரே, இவ்வழிபாடு நிறைவு பெறக்கூடிய சூழல் வரையிலும் கர்த்தராகிய இறைவன் உமது பிரசன்னத்தை எங்கள் மத்தியில வைத்தமைக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த வழிபாட்டிற்கென்று தங்களுடைய பங்களிப்புகளை ஆண்டவரை கொடுத்த ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இறைவன் நீர் ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். குறிப்பாக ஆண்டவரே, இந்த வழிபாட்டிற்கென்று பல நிலைகளிலே காணிக்கைகளை வழங்கின ஒவ்வொரு குடும்பத்தின் மக்களுக்காக உமை நோக்கி நாங்கள் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். மிக சிறப்பாக அருமையான திரு கிருஷ்ணமூர்த்தி சுதா அவருடைய குடும்பத்திற்காக, திரு ஜான் ஜேம்ஸ் டைசி எமிமால் ஆசிரியர் அவருடைய குடும்பத்திற்காக, திரு பாவேந்தன் பானுமதி அவருடைய குடும்பத்திற்காக, ஆண்டவரே திரு சூரியகுமார் அர்ச்சனா அவருடைய குடும்பத்திற்காக, உமது பீடத்தில் இந்த அழகான வண்ணப்பூக்களை வழங்கியிருக்கின்ற 4 குடும்பத்தின் மக்களுக்காக உமை நோக்கி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். யாவரையும் கர்த்தராகிய இறைவனின் தொடர்ந்து ஆசீர்வதியும், நன்மை நாளை கிருபை நாளை முடிச்சூட்டி நம்முடைய மக்கள் யாவரையும் நீர் காத்துருள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். வழிபாட்டிலும் ஆண்டவரே, உமக்கென்று படைத்திருக்கிற காணிக்கைகளுக்காய் நன்றி சொல்லுகின்றோம். வழிபாட்டின் காணிக்கைகளையும், மாத காணிக்கை, ஸ்தோத்திர காணிக்கை, ஏல காணிக்கை, நிலத்தின் விளைச்சலின் காணிக்கை என்று பல்வேறு நிலையிலே தம்முடைய மக்களாய் உமக்கென்று படைத்திருக்கின்ற எல்லா காணிக்கைகளையும் தயவோடு ஏற்று அங்கீகரித்து
ஆண்டவரே, நீரே தம்முடைய மக்களை ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நல்ல ஆண்டவரே, இரக்கமுள்ள பிதாவே, இந்த வழிபாட்டிலும் இசைக்கருவிகளின் ஊடாகும் இந்த நாமத்தை உயர்த்தின தம்முடைய மக்கள் யாவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, திருமறை பகுதியை நடத்தி கொடுத்தவரையும், திருமறை பகுதியை படித்து தம்முடைய பிள்ளைகளையும், பாடல்களை பாடி உமது நாமத்தை உயர்த்தின தம்முடைய மக்களையும், ஆண்டவரே, இந்த வழிபாட்டிற்கென்று உமது ஆலயத்தையும் உமது திருப்பீடத்தையும் ஆயத்தம் செய்த வண்ண பூக்களினாலே அலங்கரித்திருக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் கடவுளாகிய இறைவனீர் ஆசீர்வதிப்பீராக. அதே போன்ற ஆண்டவரே, நேரலையில இவ்வழிபாட்டை அநேக மக்கள் காண வேண்டும் என்று சொல்லி இதை நல்ல முறையில் செயல்படுத்தி கொண்டிருக்கிற அன்பு வாலிப பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அது கிருபையினாலே தம்முடைய மக்கள் யாவரையும் இடை கட்டி காத்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த வார நாட்களிலும் நடைபெறப் போகின்ற திருச்சபையின் எல்லா ஊழியங்களையும் கர்த்தராகிய இறைவன் தாமே நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வார நாட்களிலும் பிறந்த நாள், திருமண நாள், விசேஷ நாட்களை காணப்போகிற தம்முடைய மக்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து இந்த புதிய ஆண்டு தம்முடைய மக்களுக்கு வளமாய் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் திருச்சபை முற்றிலுமாக நாங்கள் தாழ்த்தி உமது கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். திருச்சபையின் எல்லா பொறுப்பாளர்கள், அனைத்து வகை பொறுப்பாளர்கள், மாதர்கள், வாலிபர்கள், வாலிப சகோதர சகோதரிகள், சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், வயதான மக்கள், அனைத்து விசுவாச குடும்பத்தின் மக்களையும் கோயில் பிள்ளையும் மிகுதியாக ஆசீர்வதித்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தாழ் பணிந்து மன்றாடுகிறோம். எங்கள் அனைவரையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் கேட்க மறந்து எல்லா நன்மையான ஈவுகளினாலே எங்களை நிறைத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இவ்வேளையிலும் அன்பு ஊழியர் திரு வினோத்குமார் அவரோடு இணைந்து வருகை புரிந்து இந்த ஊழியத்திலே தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரர் ஜேக்கப் அவர்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். அன்பு மகனையும், மகனுடைய இந்த படிப்பின் காலங்கள், இந்த ஊழியங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று நாங்கள் தாழ் பணிந்து மன்றாடுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும். அன்பும் இரக்கும் நிறைந்த பரலோக பிதாவே, ஆமென். பரமண்டலத்தின் எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமன்ற செய்து போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. உடைய ஆகாரத்தின் எங்களுக்கு தாரும், எங்களை சோடிட்டு நாம் தீமை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமையும் சுவாமி. ஆமென். நம் அனைவரும் எழுந்து நின்று கண்களை மூடி தலை வணங்கி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரசன்னமாக செய்து உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. சிறுவர்களே நீடம் சேர தடை செய்யா தேருங்கள் என்றார் மனதார. சிறுவர்கள் என்னிடம் சேர பரலோக செல்வம் அவர்க்கு பாலிக்கும். பரலோக செல்வம் பாக்கியமெல்லாம் பரந்து ஜொலிக்கும். காலமே தேவனை தேடு, ஜீவகாருண்ய பணிந்து மன்றாடு. காலமே தேவனை தேடு. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். ஆண்டவருக்கு ஏற்புடைய சிறு பிள்ளைகளாய், ஆண்டவருக்கு ஏற்புடைய விதத்தில் சிறு பிள்ளைகளை நடத்தக்கூடிய பெற்றோர்களாய் வாழ சமுதாயத்திற்குள் பயணப்படுவோம். ஆண்டவர் நம்மை தொடர்ந்து வழிநடத்தி ஆசீர்வதித்து காத்தருள்வாராக.